வணக்கம் entrepreneurs. இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, டாடா மாதிரி, எல்என்டி மாதிரி, ஹுண்டாய் மாதிரியான பெருநிறுவனங்கள்லாம் தங்களுக்கு ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடிய சின்ன சின்ன சப்ளையர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்டலாம் நீங்கள் கட்டாயம் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் எடுக்கணும், ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எடுத்தால் தான் எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் ப்ராடக்ட் சப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கண்டிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஐஎஸ்ஓ பற்றி பெருசாக தெரியாத ஒரு சில சப்ளையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பான, அதாவது இந்த ஐஏஎஃப் முத்திரை இல்லாத ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்கிடுவாங்க. இன்னும் ஒரு சில பேர் ஐஏஎஃப் முத்திரை இருக்கும், ஆனால் அது போலியான ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தப்பான ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டை வாங்கி பெருநிறுவனங்கள் கிட்ட கொடுத்து கடைசியில் அந்த பெருநிறுவனங்கள் இவங்களுடைய வெண்டார்ஷிப்பையே கேன்சல் பண்ணக்கூடிய அளவுக்கு போயிடுவாங்க. ஸோ இந்த ஐஏஎஃப் அப்படின்ற முத்திரை அவ்வளோ முக்கியமானதா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ மூலிமா ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்னா என்ன, அதில் ஐஏஎஃப் அப்படின்ற முத்திரை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுது அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தானா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற ட்ரிக்கையும் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த சேனலுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் எந்த விதமான சட்ட சிக்கல்களும் இல்லாமல் தங்களுடைய பிஸ்னஸை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்றது தான் எங்களுடைய நோக்கம். நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ஐஎஸ்ஓ அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ஐஎஸ்ஓ இதனுடைய விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன். இது ஒரு தர நிறுவனம்ங்க. அதாவது உங்களோட கம்பெனி நல்ல தரமான குவாலிட்டியான கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஐஎஸ்ஓ நிறுவனம் உங்களோட கம்பெனியில் வந்து ஆய்வு செஞ்சு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த கம்பெனி நல்ல ஒரு குவாலிட்டியான கம்பெனி தான் அப்படின்னு ஆத்தரைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுதான் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அப்படின்றது. இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பெனியும் நல்ல தரமான கம்பெனி அப்படின்னு மார்க்கெட்டில் ஒரு இம்ப்ரெஷன் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக தான், அதாவது ஒவ்வொரு கம்பெனியும் தங்களுடைய ஸ்டேட்டஸை மார்க்கெட்டில் அதிகரித்து காமிக்கிறதுக்காக இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அப்படின்றத வாங்குவாங்க. அடுத்து ஐஏஎஃப்னா என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறீங்க, ஆனால் அதை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரிங்க, அடுத்து ஐஏஎஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ஐஏஎஃப் இதனுடைய விரிவாக்கம் இன்டர்நேஷ்னல் அக்ரெடிட்டேஷன் ஃபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐஏஎஃப் பற்றி டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம 4 வகையான ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஐஎஸ்ஓ அப்படின்ற ஆர்கனைசேஷன், ரெண்டாவது சர்டிஃபிகேஷன் பாடி, மூணாவது அக்ரெடிட்டேஷன் பாடி, நாலாவது ஐஏஎஃப். ஒவ்வொன்றா பார்த்துடலாங்க. முதல்ல ஐஎஸ்ஓ அப்படின்றது ஒரு தர நிறுவனம், நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த நிறுவனத்துடைய முக்கியமான வேலை அப்படின்றது ஸ்டாண்டர்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதுங்க. ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் ஸ்டாண்டர்ட்ஸை கிரியேட் பண்ணி இந்த ஸ்டாண்டர்ட்ஸை எந்த கம்பெனிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுதோ அவங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்ற ஸ்டாண்டர்ட்ஸை மட்டும்தான் இந்த ஐஎஸ்ஓ கம்பெனி கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஐஎஸ்ஓ டைரெக்டாக சர்டிஃபிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க. அப்போ சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது சர்டிஃபிகேஷன் பாடிஸ். இந்த சர்டிஃபிகேஷன் பாடிஸ் தான் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேஷன் ஆத்தரைஸ்டு பாடிஸுங்க. அடுத்து மூணாவது அக்ரெடிட்டேஷன் பாடி. இந்த அக்ரெடிட்டேஷன் பாடி அப்படின்றது என்னென்னா, ஒரு சர்டிஃபிகேஷன் பாடியை அப்ரூவ் பண்ணுற ஆர்கனைசேஷனுங்க. ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி வேலிடாக ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அக்ரெடிட்டேஷன் பாடி கிட்ட பெர்மிஷன் வாங்கி இஷ்யூ பண்ணணும். இந்த அக்ரெடிட்டேஷன் பாடி அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்டிஃபிகேஷன் பாடி ப்ராப்பராக ப்ராசஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி தான் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறாங்களா அப்படின்றத வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த அக்ரெடிட்டேஷன் பாடியோடைய முக்கியமான வேலை. அடுத்து இந்த ஐஏஎஃப் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து அதாவது இந்த அக்ரெடிட்டேஷன் பாடி இருக்காங்க இல்லையா, அவங்கள அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு பாடி தான் இந்த ஐஏஎஃப் அப்படின்ற இன்டர்நேஷ்னல் அக்ரெடிட்டேஷன் ஃபாரம் அப்படின்றதுங்க. ஸோ எந்த ஒரு அக்ரெடிட்டேஷன் பாடியும் இந்த ஐஏஎஃப்ல இணைஞ்சு இருந்தால் தான் அவங்களால ப்ராப்பரான ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனை அப்ரூவ் பண்ண முடியும், சர்டிஃபிகேஷன் பாடிஸை அப்ரூவ் பண்ண முடியும். அடுத்த விஷயம் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. நம்மளோட கண்டென்ட் அத்தனையுமே இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைலையும் லிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பாட்டிஃபையோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. சரிங்க, அடுத்து ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களோட சர்டிஃபிகேட்டு ஒரிஜினல் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் தானா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மொத்தம் 2 கண்டிஷன் இருக்குங்க. முதல் கண்டிஷன்,
நீங்கள் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வாங்குறீங்க இல்லையா, ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் பாடி கிட்ட அந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் பாடி அப்படின்றது அக்ரெடிட்டேஷன் பாடியால் ஆத்தரைஸ் பண்ண ஒரு சர்டிஃபிகேஷன் பாடியாக இருக்கணும். அதே மாதிரி ஐஏஎஃப் கிட்ட இந்த அக்ரெடிட்டேஷன் பாடியும் ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்கணுங்க. ஸோ இது முதல் கண்டிஷன். அண்ட் ரெண்டாவது கண்டிஷன் அப்படின்றது இந்த சர்டிஃபிகேஷன் பாடி இருக்காங்க இல்லையா, இவங்க உங்களுடைய கம்பெனிக்கு வந்து ஆடிட் எல்லாம் பண்ணோம், இது கரெக்டாக இருக்குது, எல்லா ப்ராசஸையும் இந்த கம்பெனி கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறமா தான் நாங்கள் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்றத அக்ரெடிட்டேஷன் பாடிக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அக்ரெடிட்டேஷன் பாடியும் இந்த கம்பெனிக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டை இந்த சர்டிஃபிகேஷன் பாடி இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலை ஐஏஎஃப்க்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணுங்க. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகியிருந்தால் தான் உங்களுடைய ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அப்படின்றது ப்ராப்பரான ஒரிஜினல் வேலிட் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்களா, உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி சார், என் கையில் ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்குது, இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் அப்படின்றது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தானா அப்படின்றத நான் எப்படி என்ஷூர் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு 2 லெவல் ஆஃப் செக் இருக்குங்க. முதல் விஷயம், நீங்கள் உங்களுடைய அக்ரெடிட்டேஷன் பாடி, எந்த அக்ரெடிட்டேஷன் பாடி உங்களுடைய சர்டிஃபிகேஷன் பாடியை ஆத்தரைஸ் பண்ணியிருக்கோ அந்த சர்டிஃபிகேஷன் பாடியோட வெப்சைட்டில் போய் நீங்கள் அவங்க ஐஏஎஃபோட இணைஞ்சிருக்காங்களான்றதை வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் நம்பரை அந்த அக்ரெடிட்டேஷன் பாடியோடைய வெப்சைட்டில் என்டர் பண்ணிங்க அப்படின்னா அது அத்தனை தகவல்களையும், அதாவது உங்களோட கம்பெனி பேர், அட்ரஸ், அந்த மாதிரியான பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் காமிக்கணும். ஸோ இது வந்து முதல் ரவுண்ட் ஆஃப் செக். இதோடு நிப்பாட்டக்கூடாது. ரெண்டாவது லெவல் வந்து ஐஏஎஃப் வெப்சைட்டில் போய் எந்த அக்ரெடிட்டேஷன் பாடி உங்களுடைய சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ அந்த அக்ரெடிட்டேஷன் பாடியோடைய பேர் ஐஏஎஃப் உடைய வெப்சைட்டில் இருக்கா அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த ஐஏஎஃப் போர்ட்டல்லையும் போய் உங்களுடைய சர்டிஃபிகேஷன் நம்பரை என்டர் பண்ணிங்க அப்படின்னா அது காமிச்சு கொடுத்துரும் இது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தானா இல்லையா அப்படின்றது. டேட்டா வந்துச்சு அப்படின்னா அது ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இதில் இன்னும் சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.